சிவாஜி கணேசன் நடித்து தோல்வியடைந்த படங்கள் என்னென்ன? நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சுமார் 300 படங்களில் நடித்திருக்கிறார். அவற்றில் தோல்வியடைந்த படங்கள் பல உள்ளன. எந்த படமாயிருந்தாலும் எந்த பாத்திரமாயிருந்தாலும் அவர் தன் முழு அர்ப்பணிப்புடன் அதுவே முதல் படம் என்பதைப் போல்தான் பணியாற்றுவார் என்பது உலக பிரசித்தம். நடிப்பை தன் தொழிலாக மட்டும் கருதாமல் அதுவே தன் உயிர் மூச்சு, அதுவே தன் வாழ்வின் பொருள், தவம் என்ற உன்னத உணர்வுடன் நடிக்கும் ஒவ்வொரு பாத்திரக்குள்ளும் புகுந்து தத்ரூபமாக நம் கண்முன்னே நிறுத்தியவர். ஆனால் மற்ற துறைகளைப் போல் இதிலும் வெற்றி தோல்வி சகஜம் என்றாலும் இதுதான் வெற்றிக்கான சரியான ஃபார்முலா என்று யாரும் திட்டமாக கூற முடியாதபடி ஆச்சரியங்கள், அதிர்ச்சிகள், அசத்தும் முடிவுகள், திருப்பங்கள் மிகுந்த மாய உலகம் திரையுலகம். அதனால் சிவாஜி சிறப்பாக நடித்திருந்தாலும் படங்கள் தோல்வி அடைந்திருக்கின்றன. ஆனாலும் அவர் நடிப்பு சோடை போனதில்லை. அந்த காலத்தில் சிவாஜி அவர்களின் நடிப்பை சிறப்பித்து பொதுவாக ஒன்றை வழக்கமாக சொல்வார்கள். அதாவது, சிவாஜி நடித்த படம் தோல்வி அடையலாம், படுத்து போகலாம், ஆனால் என்றுமே அவர் நடிப்பு படுத்ததில்லை, தோல்வி அடைந்ததில்லை என்று. அது முற்றிலும் ஒப்புக்கொள்ள வேண்டிய உண்மை. இங்கு நடிகர் திலகத்தின் நடிப்பின் உயர்வை பற்றி வேறொரு பதிவில் நான் குறிப்பிட்ட சில வரிகளை மீண்டும் இங்கே பதிவு செய்ய விளைகிறேன். அவரை பொறுத்தவரையில் வீராவேசமாக வசனம் பேசுவது, அலட்டலாக நடந்து வருவது, மிடுக்கான உடல் மொழியோடு முத்திரை பதிப்பது, உணர்ச்சிகளை கொட்டி மிகைப்படுத்தி நடிப்பது, சோகத்தை பிழிந்து கண்களை குளமாக்குவது போன்ற வலுவான பாத்திரங்களை இவரால் தான் செய்ய முடியும், வேறு யாரும் செய்ய முடியாது என்ற அளவில் புகழை, பெயரை நடிக்க வந்த சில காலத்திலேயே பெற்றுவிட்டதால் அதிகமாக அந்த வகை பாத்திரங்களையே இவருக்காக உருவாக்கி நடிக்க வைத்தனர். பராசக்தியில் துவங்கி மனோகரா, உத்தமபுத்திரன், ரத்த திலகம், பாசமலர், புதிய பறவை, தூக்கு தூக்கி, அம்பிகாபதி, வீரபாண்டிய கட்டபொம்மன், கர்ணன், பார்மகளை பார், காவல் தெய்வம், திருவிளையாடல், சரஸ்வதி சபதம், ராஜராஜ சோழன், ராமன் எத்தனை ராமனடி, தெய்வமகன், எங்கிருந்தோ வந்தால், பட்டிக்காடா பட்டணமா, எங்க ஊரு ராஜா, ஞான ஒளி, கௌரவம், லக்ஷ்மி கல்யாணம், சிவந்தமன், இருதுருவம், பாபு, வசந்த மாளிகை, உனக்காக நான், கிரகப்பிரவேசம், உத்தமன், கல்தூண், ஜல்லிக்கட்டு, மனிதரில் மாணிக்கம், எங்கள் தங்க ராஜா, ராஜாபாட் ரங்கத்துறை, திரிசூலம், சந்திப்பு, பந்தம், இரத்தபாசம், ராஜரிஷி போன்ற பல திரைப்படங்களில் அபரிமிதமான உணர்ச்சிகளை தான் ஏற்ற பாத்திரங்களுக்கு சிறப்பு தரும் வகையில் நடிப்பில் அருமையாக வடித்து உச்சங்களை அடைந்திருக்கிறார். எங்களை பொறுத்தவரையில் இந்த படங்கள் எல்லாம் மாஸ்டர் பீஸ் என்று சொல்வார்களே, அந்த ரகம் தரத்தை சேர்ந்தவை. சிலர் இவற்றையெல்லாம் ஓவர் ஆக்டிங் என்றும் இவருக்கு இப்படித்தான் நடிக்க தெரியும் என கடுமையாக விமர்சனம் செய்வார்கள். ஆனால் சிவாஜியின் ரசிகர்களுக்கும் அவர் நடிப்பை கூர்ந்து கவனித்தவர்களுக்கும் தெரியும், வசனங்களே இல்லாமல் வெறும் முக பாவனங்கள், உடல் மொழி, நடை, உடை பாவனைகள், கண்கள், சைகைகள் மூலமாகவே உணர்ச்சிகளையும் உள்ளப்பாங்கையும் அனாயசமாக காட்டக்கூடிய அற்புத கலைஞர் சிவாஜி என்பது. மேலே குறிப்பிட்ட படங்களிலும் முழுதும் பொழுதுபோக்கான அம்சங்கள் கொண்ட படங்களிலும் கூட சிவாஜி தன் இயல்பான நடிப்பை அங்கங்கே வெளிப்படுத்தியிருப்பார். சொல்லப்போனால் அவரின் தீவிர ரசிகர்களும் சில படங்களில் எதற்காக சிவாஜி நடித்தார் என்று வருத்தப்பட்டதும் உண்டு. அவரின் தனியாத நடிப்பு தாக்கத்தினாலும், நடித்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற வேகத்தினாலும், புது புது இயக்குநர்களோடு பணிபுரிய வேண்டும் என்ற ஆவலினாலும், நண்பர்களுக்கு உதவும் இன்னும் சில நிர்பந்தங்களினாலும் தனக்கு முக்கியத்துவம் இல்லாத படங்கள் மற்றும் மசாலா படங்களில் நடித்தார். இந்த படங்கள் அவருக்கு பெருமை சேர்க்கவில்லை. இவர் இருந்ததால் அவற்றிற்கு ஒரு கௌரவம் வந்தது. இருந்தாலும் ஒரு ஆராய்ச்சி கண்ணோட்டத்தில் மேலே குறிப்பிட்டுள்ள உணர்ச்சி காவியங்கள், வீரம் மிடுக்கு, செறிந்த சரித்திர புராண சித்திரங்கள், பொழுதுபோக்கு மசாலா படங்கள் போன்றவை கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் சிவாஜி இயல்பாக கதாபாத்திரத்தின் குணாதிசயத்தோடு பொருந்தி இணையற்ற நடிப்பை வழங்கிய படங்களை மட்டும் தேர்ந்தெடுத்து வரிசைப்படுத்தினால் அப்போதும் பெரிய வரிசையே வரும். சிவாஜி போன்ற நடிப்பில் சாதனைகளை படைத்த கலைஞர்களை பற்றி பதிவிடும்போது நிச்சயமாக பின்னூட்டத்தில் கருத்து கந்தசாமி போல் சிலர் எங்கள் கருத்துக்களை விமர்சித்து கலாய்ப்பார்கள். ஆகையால் நாங்களே அப்படிப்பட்ட கருத்துக்களை எதிர்நோக்கி எங்கள் பகுப்பாய்வில், விமர்சனத்தில் எல்லாவற்றையும் சீர்தூக்கி எங்கள் தேர்வினை சரியாக செய்து பதிவிடுகிறோம். இதன் மூலம் எங்கள் ரசனையின் நியாயமும் நடுநிலைமையும் புரிந்தால் மகிழ்ச்சி. மேலே குறிப்பிட்டது போல் பிந்தைய காலகட்டத்தில் பல படங்கள் இவர் நடிப்புக்கு தீனி போடும் வகையில் அமையவில்லை. முந்தைய கால படங்களிலும் சிவாஜி அபார நடிப்பை வழங்கியிருந்தாலும் திரைக்கதை, இயக்கம் மற்றும் வேறு அம்சங்கள் சரியில்லாத பல திரைப்படங்கள் வந்துள்ளன. இவற்றில் பெரும்பாலும் தோல்வி பெற்ற படங்களே அதிகம்.
மேலும் சில படங்களில் சிவாஜி அவர்களின் நடிப்பு மட்டுமல்லாமல் மற்ற அம்சங்களும் நன்கு பொருந்தி இருந்தாலும் ரசிக பெருமக்கள் ஏதோ காரணங்களால் அவற்றை வெற்றியடைய செய்யவில்லை. எனவே நான் அறிந்த தகவல்களை கொண்டு எனக்கு தெரிந்த வரியில் பதிலை தொகுத்துள்ளேன். சில தவறுகள் இருக்கலாம். வரிசைப்படுத்தும் போது எதிர்பாராததை விட சுமார் வெற்றி பெற்ற படங்கள், தோல்வி படங்கள், படுதோல்வி படங்கள் என்று பல வகையில் பார்க்க வேண்டும். நான் அதே முறையில் பட்டியலிட்டு உள்ளேன். தூக்கு தூக்கி, தெனாலிராமன், நிச்சய தாம்பூலம், பழனி, சாந்தி, முரடன் முத்து, தாயே உனக்காக, குங்குமம், தேனும் பாலும், பாலாடை, இருதுருவம், குருதட்சிணை, நெஞ்சிருக்கும் வரை, திருமால் பெருமை, ராஜராஜ சோழன், எதிரொலி, தாய், லட்சுமி கல்யாணம், தவ புதல்வன், சத்தியம், நாம் பிறந்த மண், ராஜரிஷி, வாணிராணி, மன்னவன் மந்தானடி, சித்ரா பௌர்ணமி, தர்மம் எங்கே, விடுதலை, மூன்று தெய்வங்கள், ரோஜாவின் ராஜா, சிவகாமியின் செல்வன், அன்பே ஆறுயிரே, பாட்டும் பரதமும், இமயம் இமைகள் துணை, ஆனந்த கண்ணீர், வைர நெஞ்சம், மோகன புன்னகை, பரீட்சைக்கு நேரமாச்சு, மனிதரில் மாணிக்கம், அவன் ஒரு சரித்திரம், ஊரும் உறவும், நெஞ்சங்கள், ஜஸ்டிஸ் கோபிநாத், ஹிட்லர் உமாநாத், தராசு, எழுதாத சட்டங்கள், லாரி டிரைவர் ராஜா கண்ணு, தர்மராஜா, தம்பதிகள், கருடா சௌக்கியமா, சிம்ம சோப்பனம், இரு மேதைகள், நாம் இருவர், நாங்கள், சரித்திர நாயகன், நேர்மை, முதல் குரல், சின்ன மருமகள், கிருஷ்ணன் வந்தான், பசும்பொன், மன்னவரு சின்னவரு, பூ பறிக்க போகிறோம், என் ஆசை ராசாவே, என் வீடு என் மனைவி. மீண்டும் ஒரு முறை குறிப்பிட விரும்புகிறேன். செவாலியே சிவாஜி கணேசன் அவர்கள் தன் பாகத்தை தரமாக செய்திருந்தாலும் பாத்திரத்தில் எந்த முக்கியத்துவம் இல்லாவிட்டிலும் நடிப்பின் வெரைட்டி, ரேஞ்ச், டெப்த், பரிமாணம் போன்ற குணாதிசயங்களை வெளிப்படுத்த வாய்ப்பு இல்லாவிட்டாலும் அந்த படத்தில் எங்காவது தன் முத்திரை பதித்து அதையும் மெருகேற்றி அசத்தினாலும் படங்கள் வெற்றி மாலை சூடவில்லை. சொல்லப்போனால் இங்கு குறிப்பிடாத வெற்றி பெற்ற வேறு பல திரைப்படங்களை கரையேற்றியதில் இவர் இமாலய நடிப்பு ஒரு முக்கிய காரணமாகும். மேலே உள்ள பதிவுக்கு மாற்று கருத்துகள் இருக்கலாம். இருந்தால் குறிப்பிடுங்கள். தர்மராஜா திரைப்படம் உங்களுக்கு ஒத்து வராது என்று வசனத்தை ஆரூர் தாஸ் சொன்னபோது சிவாஜி கணேசன் அவர்கள், அது எனக்கு தெரியும், நீ வசனம் எழுதும் வேலையை பார், 5 லட்சம் சம்பளம் யார் உங்க அப்பனா கொடுப்பான் என்று சொல்லியிருக்கிறார். இதை ஆரூர் தாஸ் தினத்தந்தி பத்திரிகையில் அவர் சினிமா பற்றி எழுதும் பொழுது இதை தெரிவித்திருக்கிறார். எனவே சிவாஜி அவர்களுக்கு இந்த கதை ஓடாது, இது நமக்கு செட் ஆகாது என தெரிந்த பிறகும் அந்த படங்களில் அவர் நடித்திருப்பதை எதை காட்டுகிறது?